வெட்கம் இது ஒரு அழகான உணர்வு. எப்படி ஒரு மனிதனுக்கு இயல்பிலேயே கோபம், சந்தோஷம், கவலை போன்ற உணர்வுகள் உள்ளனவோ, அதுபோன்றே இந்த அழகான உணர்வான வெட்கம் நமது இயல்பிலேயே இறைவன் படைத்துள்ளான். இந்த உணர்வு சொல்லிக் கொடுத்து வருவதில்லை. ஒரு குழந்தை வெட்கப்படும் அழகை வர்ணிக்க வார்த்தையே இல்லை. மணமகன், மணமகள் அவர்களுடைய வெட்கம் எவ்வளவு அழகு! ஒரு சபையில் கணவன் மனைவியை பார்த்து சிரிக்கும்போது அந்த மனைவியுடைய வெட்கமும் அழகே. இது போன்ற நிகழ்வுகளை இன்று காண முடிவதில்லை. இந்த அழகிய உணர்வு ஒழுக்கத்தை தூக்கி பிடித்து வைத்திருந்தது. இந்த கூச்ச உணர்வு குற்றங்கள் நடக்காமல் தவிர்த்தும் காத்தும் கொண்டிருந்தது. நாணமில்லை என்றால் நீ எதனை வேண்டுமானாலும் செய்து கொள் என்பது போல இன்று கூச்சமின்மையால் வெட்கக்கேடான ஒழுக்கக்கேடான செயல்கள் பெருகி இருப்பதை பார்க்க முடிகிறது. நவீனம் என்ற பெயரால் இந்த அழகிய உணர்வு இருக்கும் இடம் தெரியாமல் போய்விட்டது. கூச்சம் போனது, ஒழுக்கக்கேடு வந்தது. இந்த அழகிய உணர்வான வெட்கத்தை பெறுவோம், ஒழுக்கத்துடன் வாழ்வோம்.